என்ன தண்ணி ஊற்றிக்கலாம்? மாவு புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு விட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றிச்சிட்டு உப்பு போட்டோம்ல, அது நல்லா கலக்கிக்கலாம். இந்த துணி காஞ்ச துணி தானே? நினச்சிக்கணுமா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல காட்டன் துணியை, க்ளீனாக காட்டன் துணியை தண்ணியில் நினச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு அடுக்குலேயும் போட்டுட்டு அது மேலே இட்லி மாவு வந்து ஊற்றுறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட்லி எடுக்கவும் ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லின்னா அந்த அலுமினியம், இது அலுமினியம் பாத்திரம் இல்லையா, ஸோ அதில் அலுமினியம் வந்து ஒட்டாமல் இருக்கும். எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஒரு அடுக்குலையும் இதே மாதிரி ஊற்றிக்கணும். துணி போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இதை இப்படி தான் ஊற்றி இட்லி வந்து நம்ம சுடுவோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.